ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெய்லரிங். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய டிசைனில் ஸ்கேலப் டிசைன் தான் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிற பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட பேக் நெக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட பேக் சைடு லைனிங் கிளாத்லையும் ப்ளவுஸோட கிளாத்லையும் கழுத்து கட் பண்ணாமல் ஷோல்ட்ரு ஆம்கோல் இதெல்லாம் வந்து அளவெடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கழுத்து ஸ்கேலப் டிசைன் வந்து கிளாத்லேயே நான் கட் பண்ணியிருக்கேன். கேன்வாஸில் கொடுத்தா ப்ளவுஸோட கிளாத் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால அது வந்து வெளியில் தெரியும். அதுக்காக லைனிங் கிளாத்லேயே நான் வந்து ஸ்கேலப் டிசைன் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பாருங்கள், பேக் சைடு அந்த இது வந்து ஷோல்டர்கிட்ட நமக்கு எவ்வளோ அகலங்கிறத சிசர் கட் கொடுத்து எடுத்து வச்சுருப்போம். அந்த அகலத்துக்கு கரெக்டாக வச்சு கீழே சென்டராக வச்சு நம்ம பின் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த ஸ்கேலப் டிசைன்லேயே சுற்றி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துட்டு இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி அந்த வளைவுகளை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த தையலில் படாமல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதை இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யணும். அப்படி இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சோம்னா நமக்கு அதில் எந்த கஷ்டமும் தெரியாது. இப்போ இந்த டிசைன் வைக்கிறோம் அப்படின்னா, இந்த டிசைன் நம்மளால் தைக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறத விட, நம்ம தச்சு பார்ப்போம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நம்ம தைச்சோம் அப்படின்னா, நமக்கு எந்த டிசைனுமே நம்ம வந்து ஆரம்பத்திலே எல்லா டிசைனும் கற்றுக்கிட்டு வர்றதில்ல. ஒவ்வொன்றா தைக்க தைக்க தான் நமக்கு புரியும். அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த கார்னர், அந்த வளைவு கார்னர்லாம் சிசர் கட் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த தையலில் படாமல் சிசர் கட் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு அப்படியே திருப்பி நம்ம அந்த வளைவுகளெல்லாம் நம்ம நீடில் வச்சு நல்லா வளைவுகளை எடுத்து விட்டு மேலே அந்த எட்ஜில் நம்ம ஒரு சுற்றிலும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இடுப்புக்கு வந்து பார்ட்ரு, அதாவது பெரிய பார்ட்ரு கைக்கு, இடுப்புக்கு வந்து அதில் பாதி பார்ட்ரு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பார்ட்ரு வச்சு தைச்சதுனால கீழே 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விடுவோம் பாருங்கள். அதை மடித்து தைக்காமல் நம்ம வந்து கழுத்து தைச்ச ஒட்டியே கீழே இடுப்புக்கும் அந்த 1.5 இன்ச் அளவு தையல் போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுட்டு இப்போ கழுத்துக்கு வந்து மேலே படிமான தையல் போடுவோம் பாருங்கள். அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுட்டு ஒரு மிதியடி அளவு தள்ளி இன்னொரு தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அந்த வளைவுகளெல்லாம் நம்ம வந்து நீடில் வச்சு எடுத்து விடும்போது கொஞ்சம் பொறுமையாக ஃபஸ்ட்டு தையல் போடும்போது நம்ம பொறுமையாக போடுற மாதிரி இருக்கும். அடுத்த தையல் நம்ம போடும்போது ஒரு மிதியடி அளவு கேப் விட்டு அந்த ஸ்கேலப் மாடல்லே நம்ம வந்து இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்குவோம். இப்போ வந்து பேக் சைடு நெக் நம்ம வந்து தச்சு எடுத்துட்டோம். இப்போ எவ்வளோ அழகாக நீட்டாக நமக்கு வந்திருக்கு பாருங்கள் அந்த ஸ்கேலப் மாடல் வந்து. இதுக்கப்புறம் கீழே 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு தையல் போட்டிருந்தோம் பாருங்கள். அதை திருப்பி விட்டுருந்தது ஒரு படிமான தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு படிமான தையல் போட்டுட்டு ஷோல்ட்ரு ஆம்கோல் இதெல்லாம் வந்து ஒரு எட்ஜ் தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துட்டு இப்போ 2 சைடும் ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் 4 இன்ச் உயரத்தில் டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம். டாட் பிடிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேக் சைடு நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு பொண்ணுக்கு அளவு எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அளவு எடுத்து எழுதி வச்சுருக்கிறதுனால அந்த அளவு வச்சு நம்ம இப்போ மார்க் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பேக் சைடு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் இதுலேயும் நான் வந்து ரைட் சைடு வந்து ஸ்கேலப் டிசைன் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடு வந்து ரவுண்ட் நெக் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ ரைட் சைடு வந்து அந்த ஸ்கேலப் டிசைனை நம்ம பேக் சைடு எப்படி ஸ்கேலப் டிசைன் வச்சோமோ அதே மாதிரியே இப்போ ஃப்ரண்ட்லேயும் நம்ம ரைட் சைடு வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு சிசர் கட் கொடுத்துட்டு ஃபுல்லாக உள்ள திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து டபுள் தையல் போடுவோம் பாருங்கள். அந்த எட்ஜிலையும் மிதியடி அளவும் அதே மாதிரியே போட்டு சுற்றியில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த எட்ஜி தையல் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தையும் வச்சு எட்ஜி தையல் போடுவோம் பாருங்கள். அதை மாதிரி நம்ம எட்ஜ் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ரைட் சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்தது லெஃப்ட் சைடு வந்து ரவுண்ட் நெக் தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் தள்ளி அந்த ரவுண்ட் நெக்கில் நம்ம வந்து ஒரு தையல் போட்டுட்டு சிசர் கட் கொடுத்துட்டு திருப்பி விட்டு படிமான தையல் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த சைடு நம்ம எப்படி நம்ம சுற்றியில் நம்ம வந்து எட்ஜி தையல் போட்டோமோ அதே மாதிரியே எட்ஜி தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ 2 சைடுமே நம்ம வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். 3 டாட் பிடிப்போம்ல, சென்டர் டாட்டு, பட்டி சைடு ஒரு டாட்டு, ஹாம்கோல் சைடு ஒரு டாட் பிடிப்போம் பாருங்கள். அதே மாதிரியே 2 சைடுமே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டாட்டுக்குமே டபுள் தையல் போட்டு எடுத்துக்கணும். அந்த மாதிரி டபுள் தையல் போட்டு 2 சைடுமே நம்ம டாட் பிடிச்சி எடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து பட்டி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 டாட்டுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இப்போ பட்டி வந்து நம்ம வந்து 3ஆக கொடுக்கணும். அதே மாதிரி 3ஆக கொடுத்து எப்பவும் பட்டி ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள். அதே மாதிரியே பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம்.
பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி விட்டு மேலே வந்து படிமான தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். 2 சைடுமே படிமான தையல் போட்டுட்டு இப்போ கீழே வந்து கரெக்டாக இருக்கான்னு பேக் சைடு நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள், அதை கரெக்டாக வச்சு பார்த்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம மடித்து தைச்சிக்கலாம். பட்டி வந்து கரெக்டாக தான் கட் பண்ணி வச்சுருந்தோம். மடித்து தைக்கிற அளவுக்கு விட்டுருந்ததுனால அந்தளவு நான் மடித்து தைச்சிக்கிறேன். கட் பண்ணும்போதே நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்தது ஐப்பட்டி வீப்பட்டி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு 2 இன்ச் அகலத்தில் லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸோட கிளாத்தையும் நம்ம கொக்கி வைக்கிற பட்டிக்கு வந்து டபுளாக மடித்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கணும். வீப்பட்டி வைக்கிறதுக்கு வந்து சிங்கிளாக நம்ம வந்து லைனிங் கிளாத்தையும் ப்ளவுஸோட கிளாத்தையும் ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள், இப்போ கொக்கி வைக்கிற பட்டியில் மேலே வந்து படிமான தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம ஃபுல்லாக உள்ளே மடித்து தைச்சிடணும். இதே வீப்பட்டிக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 5 கொக்கி வைப்போம் இல்லையா, அதுக்காக கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வி ஷேப்பில் நம்ம 5 கொக்கி வைக்கிற அளவுக்கு நமக்கு ஆப்போசிட்டில் வி ஷேப் கொடுத்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவை நம்ம வி ஷேப் கொடுக்கும்போதும் பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கணும். இந்த கார்னர்லாம் அப்போ தான் பிரிஞ்சு வராமல் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ கடைசியில் அந்த கழுத்து நம்ம முன் கழுத்து தைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல அந்த எட்ஜுக்கிட்ட அந்த வி ஷேப் கொடுத்து நம்ம வந்து தைச்சிட்டு ஒரு மிதியடி அளவு பக்கத்தில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் அந்த கொக்கிப்பட்டி நம்ம வந்து தைப்போம் பாருங்கள், அதை ஃபுல்லாக உள்ளே திருப்பி விட்டு ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த கார்னரில் நம்ம பிசிறு தெரியாமல் மடித்து வச்சு நம்ம தைச்சிக்கலாம். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், ஐப்பட்டி வீப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து எத்தனை இன்ச்சு சுற்றளவோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது டபுள் தையல் போட்டுக்கணும். ஒரு தையலுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டு அந்த எட்ஜில் வந்து நம்ம பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸோட கை வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். கைக்கும் ஸ்கேலப் டிசைன் கேட்டிருந்தாங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கை சென்ட்ரு கரெக்டாக நம்ம வந்து சிசர் கட் கொடுத்து வச்சுருப்போம் பாருங்கள், அதை கரெக்டாக வச்சு நம்ம வந்து கை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் நம்ம போட்டு எடுத்துக்கணும். இப்போ 2 கையுமே அதே மாதிரியே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடு ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே அட்ஜஸ்ட் தையல் வந்து நம்ம 3 தையல் நம்ம போட்டு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தையல் நம்ம வந்து கரெக்டான அளவுகளில் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மிதியடி அளவு நம்ம இன்னும் 2 தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே அதே மாதிரியே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பிசுரை கட் பண்ணி விட்டுட்டு அந்த எட்ஜிலையும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நாட் வந்து இந்த சாரியோட கிளாத்தில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து 3 அடுக்கு வர்ற மாதிரி நான் வந்து நாட் கயிறில் கொடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். சாரியோட கலர் வந்து நல்ல ஒரு ராயல் ப்ளூ. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.